ஹிஸ்புல்லாக்கள் ஈரான் இஸ்லாமிய புரட்சி காரணமாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பல ஆதரவாளர்கள் உலகளவில் உருவாகினார்கள். மத்திய கிழக்கில் ஆக்கிரப்பு இஸ்ரேலை எதிர்த்து உருவாகிய பல்வேறு போராட்ட இயக்கங்களில் ஹிஸ்புல்லா ஒரு தனித்துவமான இயக்கமாகும். ஷியா முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிய இமாம் ஆயத்துல்லா கொமைனியின் ஆதரவாளர்களால் லெபனானில் ஊடுருவிய இஸ்ரேலியை எதிர்த்து போராட 1982 துவங்கப்பட்டது ஹிஸ்புல்லா அமைப்பு. 1980களின் இறுதியில் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகளை திருப்பி அழைத்துக் கொண்ட பிறகு ஹிஸ்புல்லாவின் வளர்ச்சி தீவிரமடைய ஆரம்பித்தது. இதன் வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதார உதவிகளை ஈரான் மட்டுமே செய்து வருகின்றது. சுன்னி முஸ்லிம்களைக் கொண்ட அரபு நாடுகள் இவர்களிடமிருந்து விலகியே நிற்கின்றன. இறை இல்லங்களின் பாதுகாவலனாக கூறிக்கொள்ளும் சவுதி அரேபியா ஹிஸ்புல்லாவை தனது எதிரியாகவே கருதுகிறது. ஆனால் சியோனிஸ் இஸ்ரேலுடன் மிக நெருக்கமான உறவை பேணுகிறார்கள். இவ்வாறு வழங்கப்படும் சேவைகளால் லெபனான் மற்றும் ஆபிரிக்கா, ஆசியா நாடுகளில் இஸ்லாமிய புரட்சிக்கான ஆதரவாளர்களை உருவாக்கினார்கள். ஈரானின் ஆதரவு குழுக்களில் முதன்மையானதாக ஹிஸ்புல்லா சர்வதேச அளவில் விளங்குகிறது. ஹிஸ்புல்லாக்கள் இன்று மிக வலிமையான ஆயுத குழு என்பதற்கு அப்பால் மக்கள் செல்வாக்கு மிக்க ஆத்மீக குழுவாக செயற்படுகிறார்கள். அரசியல் அங்கீகாரம் பெற்ற மக்கள் பிரதிநிதிகளாக செயற்படுகிறார்கள். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரு அரசாக இயங்குகிறார்கள். ஹிஸ்புல்லாவின் சமூக சேவை பிரிவு ஏராளமான சமூக சேவைகளை லெபனானில் புரிந்து வருகிறது. கழிவகற்றல் தொடக்கம் வைத்தியசாலைகள், கல்விக்கூடங்கள் வரை ஒரு அரசு செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்து வருகிறது. பிறருக்கு அடிமைப்பட்டு நிற்கதியாக இருக்காமல் சுதந்திர இயக்கமாக செயற்படுகிறார்கள். இதற்கு முழுமையான பங்களிப்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசுதான் என்பது இரகசியமான உண்மையாகும்.